Taste the Daily. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டை சிறப்பான ஆண்டாக அமைத்து 2026 தை திருநாள் தீயசக்தி திமுகவை வேரோடு அகற்றும் நாளாக அமையும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களால் வேளாண் தொழில் சிறந்து விளங்கியது என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இன்றைய ஆட்சியாளர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தார்கள். அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் கொள்ளைப்புறத்தின் வழியாக திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இந்த 4 ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது பூஜ்ஜியம் தான் கிடைக்கப்பட்டது. எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை, வீட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசிலே 4 முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். அது நம்முடைய தேர்தல், மக்களுடைய தேர்தல், ஒட்டுமொத்த மக்களுடைய நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தலாக அந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கல் விழா. பொங்கல் பானையில் அரிசி போட்டு பொங்கல் விழாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயம் செழிக்க காரணமான அள்ளாள இளைய நாயக்கரின் பிறந்த நாள். அரைய நாட்டின் குறுநில மன்னர் அள்ளாள இளைய நாயக்கரின் பெரும் புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் தலைநகர் சென்னையின் பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. விழுப்புரத்தில் உள்ள காய்கறி மற்றும் பழ மார்க்கெட் பொங்கல் திருநாளில் வியாபாரமே இன்று வெறிச்சோடி காணப்படுவதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக வியாபாரிகள் வேதனை. மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு விதமான வரி உயர்வுகளால் பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதாகவும் அதனால் மக்கள் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டவில்லை எனவும் வியாபாரிகள் குற்றச்சாட்டு. இந்த வருஷம் வியாபாரம் ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் எல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் மக்களுங்க வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் போன வருஷம்லாம் தேங்காய்லாம் 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கூட கொடுத்தோம். ஆனால் இந்த வருஷத்தில் தேங்காவே கிலோ கணக்கில் கேட்குறாங்க. கிலோ கணக்கில் 80 ரூபாங்க மார்க்கெட் உள்ளே விற்கிறாங்க. நாங்கள் ஒரு தேங்காவே 25 ரூபா 30 ரூபா தான் விற்கிறோம். அதுவும் மஞ்சள் கொத்தும் ரொம்ப ரேட்டு அதிகமாகி போச்சு. இப்போ போன வருஷம்லாம் 10 ரூபாய்க்கு கொடுத்தோம், 20 ரூபாய்க்கும் கொடுத்தோம். ஆனால் இந்த வருஷம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகி போச்சு. இத்தனை வருஷத்தோட இந்த 2 வருஷமா பொங்கல் வியாபாரம் சரியாவே இல்லை. தீபாவளி சரியில்லை, பொங்கல் சரியில்லை, விநாயகர் சதுர்த்தி வியாபாரத்தில் எதுவுமே சரியில்லை. வியாபாரத்தில் நாங்களும் ரொம்ப நஷ்டம் இருக்கணும். வாங்கின மருந்துகள்ட்டும் எதுவும் கேட்டு வாங்க முடியல. அவங்க கொடுக்குற பொருளை நாங்கள் வச்சு வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. வர மக்களுங்க ரொம்ப கம்மியாக கேட்குது. அது என்னன்னு கொடுக்கறது வரியப்பட்ட எப்படி சார் செய்ய முடியலாமா? விவசாயிகள் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அது விட்டு வரி, இதுக்கு வரி, அதுக்கு வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி, அதுக்கு தான் நம்ம டுவெல் கட்டை போட்டு எங்கே பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி அதுக்கு பஸ் டிக்கெட்டு விலை ஏறிடுச்சு. பஸ்ஸுக்கு இப்போ 3 ரூபா 4 ரூபா பஸ்ஸுக்கு டிக்கெட். தேனி மாவட்டம் சுப்புலாபுரத்தில் கூலி உயர்வு கேட்டு 14 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் கருப்பு கொடி கட்டி கருப்பு பொங்கலை அனுசரித்தனர். ஸ்டாலின் அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவே இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். கூலி உயர்வு 20% போனஸ் மற்றும் ஒரு அடிப்படை வசதியை கேட்டுதான் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லா அதிகாரிகளுக்குமே நாங்கள் சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்துட்டோம். இங்கே இருக்க உரிமையாளருக்கும் கொடுத்துட்டோம். அவங்க காதில் கேட்குற மாதிரி
சென்னை வடபழனி முருகன் கோவிலில் முறையான முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் சாமி தரிசனம் செய்ய வந்த முதியவர்கள் கடும் அவதியடைந்தனர். பொங்கல் திருநாளில் சாமி தரிசனம் செய்ய வந்தவர்களை கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலைக்கழித்ததால் ஆத்திரமடைந்தனர். வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கோம். முதியோர் லைன் இன்னைக்கு 8 மணிக்கு செவ்வாய்க்கிழமை எப்பவுமே திறப்பாங்க. ஆனா இந்த 10 மணி ஆகுது, இவ்வளோ நேரமும் நாங்க நின்று இருக்கோம். என்ன சார் இது அநியாயம்? பைசா தரவங்களுக்கு மட்டும் கேட்ட திறந்துட்டு உள்ள விடுறாங்க. அதை நான் கண்கூடா பார்த்துட்டு வந்தேன். இதை அமைச்சர் பக்திமானா இருக்கார் ஒழிய அவருடைய செயல்பாடு பக்திக்கு உகந்ததாக எதுவும். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பொங்கல் திருநாளில் ஸ்டாலின் அரசை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டிய கிராம மக்கள். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க முயற்சிக்கும் நிலையில் அதை கண்டித்து கிராம மக்கள் ஆவேசம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் படுகாயமடைந்த மாடுபிடி வீரர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசு ஜல்லிக்கட்டு மைதானத்தில் போதிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என மதுரை மக்கள் வேதனை. மதுரையில் கருணாநிதி பெயரில் பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானம் காற்று வாங்கும் அவலம். தந்தைக்கு விளம்பரம் செய்ய மக்கள் வரிப்பணத்தை வீணடித்துவிட்டு எப்போதும் போல பாரம்பரிய வாடிவாசல்களில் போட்டிகளை நடத்தும் திராவிட மாடல். கோடிக்கணக்கில் செலவு செய்து விளம்பரத்திற்காக ஜல்லிக்கட்டு மைதானம் திறந்து மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதி, இருக்கை வசதி என கதை சொன்ன ஸ்டாலின் அரசு பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மைதானத்தில் முறையான ஏற்பாடுகளை செய்யாமல் கோட்டை விட்டதால் படுகாயமடையும் மாடுபிடி வீரர்கள். தூத்துக்குடி அருகே புதுமண தம்பதியினர் பொங்கல் திருநாள் கொண்டாட்டம். புதிய ஆடைகள் உடுத்திக்கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து உற்சாகம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். வீடுகள் முன்பு புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபாடு. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் காளையர்கள். ஒரு சைக்கிள் வெற்றிச்சேரன் சார்பாக ஒரு கிஃப்ட் பேக். தஞ்சாவூர் மாவட்டம் வீமன்பட்டி கேஆர்பி கார்த்திக் வழங்கும் ஒரு அண்டா. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தை திருநாள் கொண்டாட்டம். பச்சரிசி பொங்கல், காய்கறிகள், மஞ்சள் கிழங்கு, கரும்பு உள்ளிட்டவற்றை சூரிய பகவானுக்கு படையலிட்டு விவசாயம் செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் பிரார்த்தனை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோவில் பூசாரி சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இருந்து கிளம்பிய ரயில் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு. 6 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து இறங்கியதால் உடனடியாக பயணிகள் வெளியேற்றம். புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி. இதுவரை மொத்தம் 3 குழந்தைகளுக்கு பாதிப்பு உருவாகியுள்ளதால் மக்கள் அச்சம். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு கைதான இளைஞர் கடலூர் மத்திய சிறையில் உயிரிழப்பு. இளைஞர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அமரர் ஊர்தியை சிறைப்பிடித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட 10 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் உளவுத்துறை என உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் கடத்தல் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு.
காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கஞ்சா கடத்திய 2 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா மற்றும் கஞ்சா எண்ணெய் போதை காளான் விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சுற்றுலா பயணிகளையும் விட்டு வைக்காத போதைப் பொருள் கும்பல். ஈரோடு அருகே தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த ஆடுகளை சாலையில் போட்டு விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வரும் நிலையில் அந்த பணமெல்லாம் என்ன ஆனது என மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சங்கர நாராயணர் கோவிலை சுற்றி குப்பைகளாலும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசும் அவலம். புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகமும் ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை. ஈரோட்டில் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் வகுப்பு எடுத்து வந்த உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் அவலம்.